Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x square minus 4x plus 4 equal to 0 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு, இது வந்து yன்னு எடுத்துக்க போகிறோம். y is equal to x square minus 4x plus 4ன்னு போட்டு xக்கும் yக்கும் வேல்யூஸ் கொடுத்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு x minus 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3யோட ஸ்டாப் பண்ணுறேன். இன்னும் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வரையும் போது, டயக்ராம் வரையும் போது நம்மளுக்கு தெரியும், பேரபிளாக வரையும் போது இன்னும் பாயிண்ட்ஸ் வேணும்னா நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸை நம்ம அப்படியே இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஃபைனலாக ஒய். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0, 1, 4, 9. அடுத்து மைனஸ் 4x. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 3s are 12. மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வரும்? 8. மைனஸ் 4 இன்ட்டு 1 4, மைனஸ் 4 இன்ட்டு 0 0, மைனஸ் 4 இன்ட்டு 1 வந்து என்ன வரும்? மைனஸ் 4. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸும் ப்ளஸும் சேரும் போது மைனஸ் வரும். மைனஸ் 4 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 8, மைனஸ் 4 இன்ட்டு 3 வந்து மைனஸ் 12. இப்போ அடுத்து இங்கே 4 இருக்குங்களே, அப்போ இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ அந்த 4ஐ வந்து அப்படியே எழுதிக்கணும்னு அர்த்தம், சரிங்களா? 4 வந்து நம்ம அப்படியே எழுதிடுச்சு. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இதை சால்வ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட் லைன் எடுக்கக்கூடாது, அது எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தது. மீதி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. ஸோ 9 + 12 வந்து 21, 21 + 4 25. அடுத்து 4 + 4 8, 8 + 8 16, 1 + 4 5, 5 + 4 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 வரும். -4 + 4 0 ஆகிடும். இப்போ மீதி இந்த 1. 4 + 4 8, 8 - 8 0. எப்பவுமே சேம் சைனை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் சம். சேம் சைன் 9ம் 4ம் 13, 13 - 12 1. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ண போகிறோம். -3, 25 எழுதிக்கலாம். -3, 25, -2, 16, -1, 9. கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. 1, 9, 2, 0, 3, 1. -3, 25, -2, 16, -1, 9, 0, 4, 1, 1, 2, 0, 3, 1. எழுதிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த லைனும் இந்த லைனும் தான் எழுதியிருக்கீங்களான்னு. பை மிஸ்டேக் நம்ம இந்த நம்பர் சம்டைம்ஸ் எழுதிடக்கூட மாதிரி இருக்கும். ஸோ நல்லா எப்பவுமே க்ராஸ் வெரிஃபைக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிராஃப் வரைய போகிறோம். ஒயில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒய்யை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாசிட்டிவ் சைடில் நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறேன். 25 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் வந்து 25 தான் பெரிய நம்பரே ஒயில். ஸோ நான் வந்து 2 2ஆக எடுத்துக்கிறேன். 2 4 6 8ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஒயில் தான் வந்து பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்குது. அதனால் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் நிறைய நம்பரும், அதாவது ஒயில் நிறைய நம்பரும், ஒய் டேஷில் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த டார்க் லைனில் வரைங்க, இந்த மாதிரி போகக்கூடாது. ஸோ எக்ஸு, எக்ஸ் டேஷ், y dash, y. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எப்படி எடுக்க போகிறேன்னா 0 1 2 ஒயில் வந்து நான் 2 2ஆக எடுத்துக்கிறேன். ஒயில் வந்து 2 4, ஏன்னா 25 தான் லாஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ 2 4ன்னு எடுத்துக்க 12 லைன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. எழுதிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி 2 2ஆக எடுத்திருக்கேன். ஸ்கேல் எழுதிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸாக எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒய் டேஷில் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அங்கே பாயிண்ட்ஸ் இல்லை, நெகட்டிவ்லேயே வரல, எல்லாமே ஒயில் வந்து பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. அதனால் பாசிட்டிவில் நிறைய நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3, 25. -3, 25 இருக்குது. 25ங்கிறது 24 இருக்கும். -3 அந்த லைன் கரெக்டாக எடுத்துக்கோங்க. -3 லைனில் 25 வந்து 24க்கும் 25க்கும் நடுவில் உள்ள 5th லைன் தான் வரும். ஸோ -3, 25. அடுத்து -2, 16. -2, 16 தான் இருக்குது. -2, 16. அடுத்து -1, 9. 9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில் உள்ளது. -1, 9.
அடுத்து 0,4 0,4 அடுத்து 1,1 வந்திருக்கு 1,1 தான் இருக்குது 1,1 அடுத்து 2,0 அடுத்து 3,1 வந்திருக்கு 3,1 வரும். ஸோ அடுத்து என்ன வரும் அப்போ என்ன வரும் இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டு தான் டச் ஆகுது இப்படி எந்திரிச்சிருச்சு. அப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்னும் ஒரு பாயிண்ட் கூட கொடுத்து பார்க்கலாம். இப்போ 4ம் 5ம் கொடுக்கலாம். ஏன்னா வந்து கிராஃப் வந்து இதோட ஸ்டாப் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரணும். அதனால் 4ம் 5ம் கொடுக்குறேன். 4 ஸ்கொயர் பண்ணால் 16 -4 × 4 -16 இங்கே 4 வரும். -16 + 16 0 ஆகிடும். அப்போ 4 5 5s are 25 -4 × 5 வந்து -20 இங்கே 4 வரும். 25 + 4 வந்து 29 29லேருந்து 20 போணுச்சுன்னா 9. ஸோ இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன வருது 4,4ம் 5,9. ஸோ 4,4 5,9 இப்போ ப்ளாட் பண்ணுவோம். 4,4ங்கிறது இங்கே வரும் 4,4 அடுத்து 5,9 5,9ங்கிறது 8க்கும் 10க்கும் நடுவில் 5,9. ஸோ ஓரளவு கிராஃப் வந்து நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைங்க. இந்த மாதிரி ஸ்கேல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக அப்படியே வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், ஈஸியாக வரைஞ்சாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுறதுங்கிறதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டச் பண்ணுச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். டச்சே பண்ணலன்னா நோ ரியல் ரூட்ஸ். சரியா? ஸோ இது என்னது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸை நம்ம எழுதிடலாம். ரியல் அண்ட் எழுதிடலாம் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கிராஃப் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண முடியலன்னா இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இந்த கிராஃபு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடலாம் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். சரிங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்துடும். ஸோ இந்த கேல்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இந்த சம்மில். அதனால தான் 2 கிராஃப் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, 3.16 and 15. 15 பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா கேல்குலேஷன் பார்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த கிராஃபை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில். 2 கேட்டு தான் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்கங்கிறதுனால நம்ம 3.15க்கு தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். பட் இந்த கிராஃப் எக்ஸசைஸ் வந்து அந்த யூனிட் எக்ஸாம் நடுவில் ஹாஃப் போர்ஷன்ஸ் வைக்கிறாங்களே, அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இது போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒன்று தானே போர்ஷனில் இருக்கும் அப்போ. ஸோ அதுக்காக நம்ம இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.